Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 25ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாம் எழுத போறோம். 21 கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சிட்டு நீங்க வெளியில வந்துருவீங்க. அப்ப 21 மதியம் இருக்குது, 22 இருக்கு, 23, 24 ஒரு 3 நாள் தான் நம்ம கையில இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ளார வால்யூம் 1 வால்யூம் 2 ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. 3 நாள் கண்டிப்பா நம்ம புக்கை ரிவைஸ் பண்ண பத்தாது. இருந்த போதிலும் இந்த சேலஞ்ச் நம்ம எதிர்க்க வந்திருக்குது. ஆகவே இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம புக்கை 3ஆ பிரிச்சிடலாம். நீங்க அதாவது பாஸ் ஆனா போதும் அப்படின்றதுக்கு எதுல ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்தா போதும்ன்றதுக்கு எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் ஒரு அளவுக்கு படிச்சுட்டேன் சார், கொஞ்சம் ஸ்பீடாவே படிப்பேன் சார், கிளாஸ்ல நான் டாப்பர் சார் அப்படின்ற பிள்ளைகளுக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை 3 விதமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா பாஸ் ஆகிற ஃபேஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஒரு 1.5 நாள் பாஸ் ஆகிறதுக்கே நம்ம பிளான் பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 70 மார்க்குக்கு ஒரு நாள் தான் பிளான் பண்ண போறோம். அதே மாதிரி சென்டம் எடுக்கிறதுக்கும் ஒரு நாள் தான் நம்ம பிளான் பண்ண போறோம். ஆகவே கொஞ்சம் நீங்க பிளான் ஏற ஏற உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் ஸ்பீடு எல்லாமே அதிகமாகணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்காக அந்த பிளான் சி, ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு, கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற பிள்ளைகளுக்கு பிளான் பி வரைக்கும் செட் ஆகும். சார் எனக்கு மேக்ஸே வரல சார், தெரியாதனமா எடுத்துட்டேன் சார், நான் 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த மேத்தமேட்டிக்ஸை பெரிய தலைவலியா இருக்கு சார் அப்படின்ற பிள்ளைகளுக்கு இந்த பிளானே செட் ஆகும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மேக்ஸ்ல ஒரு கிளீன் ஐடியா கிடைச்சிடும் எப்படி நம்ம கிளியர் பண்ண போறோம் மேக்ஸ். ஏன்னா அரியர் வந்து போச்சு, ஏதாவது ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு 12th பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அந்த ஃபெயில் ஆன மேத்தமேட்டிக்ஸை வச்சுக்கிட்டு. அப்போ பிளான் ஏல நம்ம 7, 8, 12 சாப்டர் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். புக் பேக் 1 மார்க் 7, 8, 12 படிச்சுட்டா நீங்க பாஸ் ஆயிடலாம். அதுக்கு நீங்க மேக்சிமம் எடுத்துக்க வேண்டிய டைம் 1.5 நாள் தான். 1.5 நாளைக்கு மேல போகக்கூடாது. 1.5 நாளைக்குள்ள அதை முடிச்சிட பாருங்க. ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் கூட 1.5 நாள்ல முடிக்க முடியும். இந்த 7, 8, 12 அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் டைம் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கிற பிள்ளைகள் அரை நாள்லயே முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த போர்ஷனுக்கு போயிடுங்க. நீங்க இதுலயே உட்கார்ந்து இருக்காதீங்க. அதான் நான் திருப்பி சொல்றேன், நானு 3 பிளான் இருக்குது. பிளான் ஏ ரொம்ப வீக்கான பிள்ளைகளுக்கு, பிளான் பி கொஞ்சம் ஆவரேஜ் பிள்ளைகளுக்கு, பிளான் சி நல்ல டாப்பர்ஸுக்கு. டாப்பர்ஸ் வந்து 1.5 நாள் எடுத்துக்க மாட்டீங்க இந்த 3 சாப்டர் படிக்கிறதுக்கு, நீங்க அரை நாளே படிச்சிருவீங்க. கொஞ்சம் ஆவரேஜ் பிள்ளைகள் 1 நாள் எடுத்துப்பாங்க. அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் எடுத்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இந்த பிளான்ல நான் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் பிள்ளைகளுக்கான பிளான் ஏ கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஃபாலோ பண்ணலாம். ஆனா இதை விட நீங்க முன்னாடி போங்க. இதே டைம் ஸ்டிக் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசியா உங்களுக்கு டைம் பார்த்தா அது கடைசி 3 சாப்டர் படிக்கிறதுக்கு. அதனால இப்போ 7, 8, 12 எப்படி படிக்க போறோம் நல்லா பாத்துங்க. 7th சாப்டர், 8th சாப்டர், 12th சாப்டர் படிச்சாலே குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு 47 மார்க் வந்துடும். நம்மளுக்கு புக் பேக் 1 மார்க்ல ஒரு 10 மார்க் கிடைச்சா கூட போதும். இன்டர்னல் ஒரு 10 மார்க் கிடைச்சா கூட போதும். 7, 8, 12 படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு பாஸ் ஆயிடலாம். மேக்ஸ்ல ஃபெயில் இல்லாம நம்ம எக்ஸாம் ஹால் விட்டு வெளியில வந்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம என்ன பண்றோம்னா, அன்னைக்கு மதியம் வரோம். நம்ம 21 மதியம் வந்துடும். 21 மதியானம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் 7.1, 7.2 5ல இருந்து 7 வரைக்கும், 7.3 7ல இருந்து 9 வரைக்கும், 7.4 எக்ஸாம்பிளும் 9 to 11. இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்புறமேட்டு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா படிக்க முடியுதான்னு பாருங்க. 3 to 5ல அதாவது இந்த ஆவரேஜ் மாணவர்கள், பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுற மாணவர்கள் நல்லா கவனிச்சிங்க. 7.1 7.2 7.3 7.4 எக்ஸாம்பிள்ஸ் நைட்டு 11 மணிக்குள்ளார அனைத்து சம்மும் போட்டு முடிக்க முடியுதான்னு பாருங்க. அதை விட நீங்க ஸ்லோவா இருக்கிறீங்க, அதுக்கும் எங்களுக்கு கஷ்டம் சார் அப்படின்ற மாணவர்கள் மட்டும் இம்பார்ட்டன்ட் போட்டு பாருங்க. வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டுமே போட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா பாஸ் ஆகணும் போது 3 சாப்டர் கம்ப்ளீட்டா படிக்கணும். நீங்க 3 சாப்டர் கம்ப்ளீட்டா படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். அது திருப்பி சொல்றேன் நானு, ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ், பாஸ் ஆக கஷ்டப்படுற மாணவர்கள் நீங்க இந்த 3 சாப்டரையும், அதாவது அந்த 7 சொன்ன பாருங்க, 7 மற்றும் உங்களுக்கு 8, 12 இந்த 3 சாப்டரையும் ஃபுல்லா படிக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா படிக்கிற மாணவர்கள் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் போட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க எந்த சம் வந்தாலும் போட முடியும். அவங்களால முன்னாடி ரிவைஸ் பண்ணிருப்பாங்க நல்லா படிக்கிற மாணவர்கள். அதனால நல்ல ஐடியா புரிஞ்சுங்க. நீங்க பாஸ் ஆகணுன்ற மாணவர்கள் சாப்டர் ஃபுல்லா போட்டு பாருங்க. நீங்க 3 நாள் கூட 7, 8, 12 திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா படிக்கிற மாணவர்கள், ஆவரேஜுக்கு மேல இருக்கிற மாணவர்கள் இந்த டைமுக்குள்ளார முடிக்க முடியுதான்னு பாருங்க. அப்போ நம்ம பாத்தீங்கன்னா 21ஆம் தேதியே நைட்டுக்குள்ளார நம்ம 7th சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறோம். 22 வெடிஞ்சிருது. காலைல 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் புக் பேக் 1 மார்க் ஃபுல்லா முடிங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற புக் பேக் 1 மார்க். சில மாணவர்கள் 1 மணி நேரத்திலே படிச்சிருவீங்க புக் பேக் 1 மார்க். அப்போ செகண்ட் வால்யூமும் சேர்த்து படிச்சிருங்க. ஆனா 5 to 7க்குள்ளார புக் பேக் 1 மார்க் படிங்க. நான் வால்யூம் 1 கொடுத்துருக்கிறேன். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வால்யூம் 1,
நல்லா ஃபாஸ்டா படிக்கிறவங்க வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே முடிச்சு விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 22ஆம் தேதி காலையில 7 மணிக்கு பாத்தீங்கன்னா 8.1, 8 மணிக்கு பாத்தீங்கன்னா 8.2, 9 மணிக்கு பாத்தீங்கன்னா 8.3, 10 மணிக்கு பாத்தீங்கன்னா 8.4. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் தியரம்லாம் 11 to 12. இப்ப மதிய வேலைக்குள்ளார 8th சாப்டர் முடிச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு 12 to 1 பாத்தீங்கன்னா 12.1. அதுக்கு அடுத்தது 12.1, 12.2 ரெண்டுமே 12 to 1க்குள்ள முடிச்சிருங்க. 12.3க்கு 3 to 4 மதியானம் ஒரு 2 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 12.4க்கு 4 மணில இருந்து 6 மணி இருக்கு. அப்ப ஈவினிங் 6 மணிக்குள்ளார நம்ம போர்ஷன்ஸை படிச்சு முடிச்சிடணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாவது இந்த 1.5 நாளுக்குள்ளார இந்த 3 சாப்டரையும் முடிச்சிருங்க. ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் பாஸ் ஆக கஷ்டப்படுற மாணவர்கள் 3 சாப்டரையும் 1.5 நாள்ல முடிக்க முடியலன்னா அடுத்த நாளும் இதையே போட்டு பாருங்க. இருக்கிற 3.5 நாள் இந்த 3 சாப்டரையும் திருப்பி எந்த சமயம் விடாம போட்டு பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். இல்ல சார் நாங்க முடிச்சிட்டோம் சார் 1.5 நாள்ல இதை முடிச்சிட்டோம் அப்படின்றவங்க அதுக்கு அடுத்த ஏரியாக்கு வரலாம். நம்ம பிளான் பிக்கு நுழைய போறோம். பிளான் பில இன்னும் ஒரு 6 சாப்டர் சேர்க்க போறேன் நானு. இப்போ 22ஆம் தேதி நமக்கு முடிஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது 22 சாயங்காலம் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 22 ஈவினிங் 6 to 11 பாத்தீங்கன்னா சாப்டர் 1 முடிச்சிடணும். 22 ஈவினிங் 6 to 11 எல்லா எக்ஸசைஸ்மே 1.1ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் முடிக்க முடியலன்னா வெறும் எக்ஸாம்பிள்ஸ் யாவது கொஞ்சம் ஃபாஸ்டா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 5 மார்க்ல எது, 5 மார்க்ல எது, 3 மார்க்ல எது, 2 மார்க்ல எது, அதையாவது நீங்க ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் முடிஞ்சா கடகன்னு முடிச்சிருங்க. ஃபுல் சாப்டர் படிக்கிற ஸ்பீட் இருக்கிற மாணவர்கள் ஃபுல் சாப்டர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமான விஷயம். அதுக்கு 23 ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம 1.5 நாள் அவுட். 23ஆம் தேதி வந்துட்டோம். நம்ம காலைல 5 மணில இருந்து 7 மணிக்குள்ளார வால்யூம் 2 புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. ரொம்ப ஃபாஸ்டா படிக்கிறவங்க வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்க. வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுத்தையுமே சேர்த்து ரிவைஸ் பண்ணிடுங்க. கிரியேட்டட் சம் எங்க இருந்து வரும் அதெல்லாம் எதுவுமே குழப்பிக்காதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 90+ எடுத்தாலே நல்ல மதிப்பெண் தான் உங்களுக்கு. நீங்க புக்ல இருக்கிறத சம்ம படிச்சாலே கிரியேட்டட் சம்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. பயப்படாதீங்க. வால்யூம் 2 முடிச்சிட்டீங்க. 23ஆம் தேதி போயிட்டு இருக்கு நமக்கு. இப்போ 23ஆம் தேதி காலைல 7 மணில இருந்து 10 மணிக்குள்ளார செகண்ட் சாப்டர் முடிச்சாகணும். இன்னும் ஸ்பீடு ஏறுது பாருங்க. ஏன்னா நீங்க பிளான் பிக்கு வந்திருக்கீங்க. பிளான் பி நான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம். 7 to 10 ஃபுல் சாப்டர் படிக்க முடியலனா அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டுமே படிங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் படிக்கிறதுக்கே 3 மணி நேரம் சரியா இருக்கும் உங்களுக்கு. அதனால இம்பார்ட்டன்ட் சம்ஸையாவது நீங்க படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது 4வது சாப்டருக்கு வந்திருக்கும் காம்பினேட்டர் ரிக்ஸ். அதுல பாத்தீங்கன்னா 10 to 1. இப்போ காலையிலேயே நமக்கு 2 சாப்டர் முடிச்சாகணும். நீங்க செகண்ட் சாப்டரையும் முடிச்சாகணும். நீங்க அது இல்லாம 4th சாப்டரையும் முடிச்சாகணும். அதுக்கடுத்து 5th சாப்டர் மதியம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பைனாமியல் தியரம் சீக்வென்ஸ் சீரிஸ் முடிச்சிடுங்க. 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸையாவது படிச்சிடுங்க. இதை நான் பிடிஎஃப்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒண்ணுனா டிக் பண்ணி படிச்சுட்டே வாங்க. அவ்வளவு சம்ஸ் இருக்குது. அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நான் கொடுத்துருக்கிறது ஹேண்ட் பிக். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அனைத்தையுமே போட்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால ஒரு 6 5 மார்க்ஸ் தாராளமா அட்டென்ட் பண்ண முடியும். ஒரு 6 2 மார்க்ஸையும் 6 3 மார்க்ஸையும் கம்ப்ளீட்டா அட்டென்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க போட்டு பார்க்கணும். அனைத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அதே மாடல்ல வேற சம் வந்தாலும் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும் உங்களால. அப்புறம் 2 டைமென்ஷன் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6ல இருந்து 11 மணி வரைக்கும் 6th சாப்டர் முடிச்சிருங்க. 23 முடிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட இன்னும் இருக்கிறது 24 மட்டும்தான். 24 காலைல 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2 ஹவர்ஸ்ல 10th சாப்டர் முடிச்சு விட்டுருங்க. முடிச்சிட்டு பிறகு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் போட்டு பாருங்க. அது முடிச்சிட்டாலே நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப நான் கொடுத்துருக்குது பாருங்க. இதுல ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். இதுல ஒரு 2 சம் கொடுத்துருக்கேன். இதுல ஒரு 7 சம் கொடுத்துருக்கேன். இதுல ஒரு 2 சம் கொடுத்துருக்கேன் 5 மார்க்ஸ்ல. அதுல எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மிஸ் பண்ணாம போட்டு பார்க்கணும். இப்போ பிளான் சி உள்ளார வர நம்ம பிளான் சி என்பது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா படிக்கிற பிள்ளைகள். இன்கேஸ் உங்களால அந்த 3.5 நாள்ல மேல இருக்கிறது முடிக்க முடியல அப்படின்னா திருப்பி இந்த 3.5 நாள் இதே போடுங்க. சில மாணவர்கள் 2.5 நாள்லயே முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது இங்க வந்திருக்கீங்க. 24ஆம் தேதி கடைசி ஒரு நாள் தான் இருக்குது உங்களுக்கு. காலையில 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், கஷ்டமான சாப்டர் தான். வேற வழி கிடையாது. 90+ எடுக்கணும்ன்ற மாணவர்கள் 7 to 12ல 3rd சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் பெருசா இருக்கும் உங்களுக்கு. பார்த்து செய்யுங்க. ஏன்னா வெறும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் நான். அதையாவது போட்டு பார்த்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் மதியம் 1 to 4 மதியம் அன்னைக்கு ரெஸ்ட் கூட கிடையாது உங்களுக்கு. 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இன்டகிரேஷன் 11th சாப்டர் மிகப்பெரிய சாப்டர் தான் இது. வேற வழி கிடையாது. 4 to 9 கொடுத்துருக்கிறேன் நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸையாவது போட்டு பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. எக்ஸாம்பிள் சம்ஸையும் போட்டு பார்த்துருங்க.
ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் 3 நாள்ல முடிக்க முடியாது. கண்டிப்பா டீச்சர்ஸ் எங்களுக்கே நல்லா தெரியும். முன்னாடியே படித்து வைத்திருந்த மாணவர்களால முடியும். ஆனா முன்னாடியே படிக்காதவர்கள் கண்டிப்பாக ஒரு 3-4 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 6 சாப்டர் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா, திருப்பி சொல்றேன் நானு, ஒரு 6 சாப்டர் ஃபுல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க 60ல இருந்து 70 மார்க் தாராளமா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் மட்டும், அதாவது நான் கொடுத்தேன் பாருங்க 3 சாப்டர்னா எதுனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் வால்யூம்ல உங்களுக்கு 7th சாப்டர் 8th சாப்டர் 12th சாப்டர் சொன்ன பாருங்க, அதை மட்டும் படிச்சுட்டு போனா பாஸ் ஆகலாம். 6 சாப்டர் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 60 to 70 ரேஞ்சில நீங்க வந்து நிக்கலாம். ஒரு 9 சாப்டர்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 80 to 90 ரேஞ்சுக்கு வந்து நின்னுடலாம் நீங்க. அப்போ என்னுடைய அந்த ஸ்லாப் பாத்துங்க நீங்க. அப்போ 3 6 அதுக்கு அடுத்தது 9 சாப்டர்ஸ் அளவுக்கு முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 90 கிட்ட வந்துடலாம் நீங்க. 10ல இருந்து 12 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறவங்களால தான் சென்டம் எடுக்க முடியும். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எய்தர் ஆர்ல ஏதாவது நீங்க விட்டுட்டு போன சாப்டர்ல 2 சம் வந்துருச்சுன்னா மிஸ் ஆயிடும். ஆகவே ஒரு 9 சாப்டர்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா தாராளமாக 80 மார்க் வரைக்கும் தைரியமாக எடுக்கலாம். அப்போ நான் 3 சாப்டர் விட்டுட்டேன் சார், பயப்படாதீங்க, நீங்க 80 மார்க்ஸ் தாராளமா எடுக்கலாம். கஷ்டமான 3 சாப்டர் என்னால தொடவே முடியல சார், டைம் இல்ல சார் ரிவைஸ் பண்றதுக்கு, ஆனா ஸ்கூல்ல படிச்சதா ஞாபகம் வந்தா போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமா 9 சாப்டர்ஸ் முடிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 80+ தாராளமாக எடுக்கலாம். ஆகவே 3 சாப்டர்ஸ் முடிக்கிற பிள்ளைகளுக்கு பாஸ் ஆயிடலாம். 6 சாப்டர் படிக்கிறவங்க 60+ தாராளமா கிராஸ் பண்ணலாம். நீங்க 9 சாப்டர்ஸ் படிக்கிறவங்க 80+ தாராளமா கிராஸ் பண்ணலாம், தாராளமா கிராஸ் பண்ணலாம், தாராளமா கிராஸ் பண்ணலாம். ஃபுல் போர்ஷன் முடிச்சுட்டு போறவங்களுக்கு 90+ கண்டிப்பா உண்டு. கிரியேட்டட் கொஸ்டினையும் கிரியேட்டட் 1 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சென்டம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் 26ஆம் தேதி காலையில ஏந்துக்கிறீங்க, மண்டே தான் எக்ஸாம் எழுத போறீங்க. 5 to 7 நீங்க என்ன பண்றீங்கன்னா வால்யூம் 1 to 1 மார்க்ஸ் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஆளுக்கு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு சம்ஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன் பாருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல இருந்து அனைத்து லிங்க்ஸுமே இந்த பிடிஎஃப்ல இருக்கவங்களுக்கு WPS ஆஃபீஸ்ல ஓபன் பண்ணி அப்படி டச் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் ஓபன் ஆயிடும். அப்போ நம்மளுடைய வால்யூம் 1 வால்யூம் 2ல இருக்கிற அனைத்து எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து நீங்க அந்த சம்ம கத்துக்கலாம். திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். பயப்படாம படிங்க. எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு மார்க் ஏறிக்கிட்டே இருக்கும். 3 சாப்டர் படிச்சிட்டீங்கன்னா பாஸ் ஆயிடலாம். 6 சாப்டர் படிச்சிட்டீங்கன்னா 60+ எடுத்துடலாம். 9 சாப்டர்ஸ் படிச்சிட்டீங்கன்னா 80+ எடுத்துடலாம். நீங்க அனைத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 90+ போகும். கிரியேட்டடும் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்டம் எடுப்பீர்கள் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.